ஜீவ சுவாசம் என்னாச்சு? அவனை விட்டு அவங்கள விட்டு கடந்து போயிடுச்சு. ஜீவன் போயிட்டு சுவாசம் விட்டுறது. சுவாசம் இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் சுவாசம் இருக்கு, அப்படித்தானே? சுவாசம் இருக்குது. ஆமா. அந்த சுவாசத்தை கொண்டு ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்துருக்கான். ஆமென். அல்லேலூயா. ஆனா உள்ள என்ன இல்ல? ஜீவன் இல்ல. ஜீவன். அந்த ஜீவன் நம்ம பாட்டு படிக்கிறோம், நானும் படிச்சிருக்கேன் நிறைய திருப்பம். ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்து பாவம் நீங்கிட உமக்கு வாழ குறித்து உமது ஊழியம் செய்ய வைத்து நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இதுல ஜீவன் தந்து நீர் அன்பு செலுத்தும் போது ஆண்டவர் எனக்காக ஜீவனையே கொடுத்தாருங்கிறத நான் உணர்ந்து பிடிச்சிருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் அப்படிதான் உணர்ந்து பிடிச்சீங்களா? ஆமாங்க. ஆனா உண்மையிலே எனக்கு ஜீவன் இல்ல, எனக்கு ஜீவனை தந்திருக்கார். என்ன என்னுடைய பாவங்களை கழுவிருக்கிறார் அவர் ரத்தத்தினால. என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தனால அவருடைய பரிசுத்தம் நீதிமான நான் ஆக்கப்பட்டிருக்கேன். அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவனை எனக்கு தந்து அன்பு கூர்ந்தார். எனக்காக அன்பு செலுத்தி ஜீவனை விட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட மேன்மையான காரியம், எனக்குள்ள ஜீவன் இல்லாம இருந்துச்சு, நான் மரித்து போயிருந்தேன். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். நான் உள்ளுக்குள்ள ஆத்மால காஞ்சி போன உலர்ந்து போன எலும்பா இருந்தேன். எனக்குள்ள அந்த ஜீவனை தந்து அன்பு கூர்ந்தார். என் கண்ணை திறக்க வச்சார், அவருடைய பிள்ளையா மாற்றினார். அல்லேலூயா. அப்போ முந்தின ஆதாம் உலகத்தோட பேசினான், உலகத்து காரியத்தை செஞ்சான், பிசாசுடைய கீழ்படிச்சான். அவன் ஜீவன் இல்லாதவனாக பாடுபடுகையாக வாழ்ந்து செத்தான். ஆனா என்னை மீட்க தன்னையே ஜீவபலியா ஒப்பு கொடுத்த, என்னை தேடி வந்த இயேசு கிறிஸ்து மூலமாக என்னுடைய பாவங்கள் சாபங்கள் பிரசவ சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல, பாவத்தின் கண்டன மரணம், இந்த மரணத்தை எனக்காக இயேசு ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை எனக்கு அருள் செய்திருக்கிறார்.